நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். சகல ஜனங்களை பார்க்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையார். நான் இருக்கிற பகுதியிலே கர்த்தருக்காக சாட்சியாய் நான் இருப்பேன். சொல்லுங்க, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் ஆசீர்வாதமாகத்தான் இருப்போம் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கையிடுகிறேன். நானே சொல்லுவேன், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த நாட்களில் கூட இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையுமே ஆண்டவராகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் பிறப்பின் நிமித்தமாக அநேக தேவ செய்திகளை நாம் தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் சில காரியங்களை தியானித்து ஜெபித்து விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமே. நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, இந்த காரியம் எந்த இடத்துல நடக்குது என்றால், மேய்ப்பர்கள் தன் மந்தைகளோடு கூட தங்கி இருக்கும் போது தேவதூதன் அவர்களுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து, இதோ எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுமே. ஆண்டவருடைய பிறப்பானது எல்லா ஜனங்களுக்குமே, எல்லா கோத்திரத்தாருக்குமே, எல்லா பாசைக்காரருக்குமே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில பிறந்தார். அப்பொழுது வயல்வெளியிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் தரிசனமாகி ஆண்டவருடைய பிறப்பை அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அவர் அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். ஆமென் சொல்லுமே. அப்ப கிறிஸ்து ஒருவருமே செய்ய முடியாத மனுக்குலம், அடிமைப்பட்டிருந்த மனுக்குலத்தை, பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டிருந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக ஒரு துக்கத்திலும் வேதனையிலும் வியாதியிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஒரு சமாதானமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு எல்லா மகிமையை விட்டுவிட்டு கண்ணின் வயிற்றிலே குமாரனாய் குழந்தையாய் அவதரித்தனால். ஆமென் சொல்லுவே. ஹல்லேலூயா சொல்லுவே. இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குமே மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு நாள். ஆமென் சொல்லுவே. மகிழ்ச்சி ஒரு தகுதியுள்ள ஒரு மகிழ்ச்சி. எல்லாமே மகிழ்ச்சி ஆயிராது. அநேகர் மகிழ்ச்சியா இருந்தாங்க, கொஞ்ச நேரத்துல வேற வேற காரியங்கள் நிமித்தமாக வேதனைப்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமான ஒன்று. ஆமென் சொல்லுவே. இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் இது மகிழ்ச்சியை கொடுக்கிற நாட்களாக இது இருக்கிறது. எல்லாருக்குமே, ஏதோ திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலங்களை மீட்டெடுக்கும்படியாக, சாபத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, ஒரு மறுபிறப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக, நித்திய வாழ்வுக்கு நேராக மனுக்குலம் கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் இந்த பூமியில பிறந்தார். ஆமென் சொல்லுவே. ஆமென் சொல்லுவே. ஆகவே இந்த ரட்சகர் பிறந்த நாள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவே. இந்த பூமியில் பிறந்த அனைவருமே பாவம் என்கிற தீய வல்லமையினாலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். தங்களை தாங்களே இந்த பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலே ஒவ்வொருவருமே இருக்கிறார்கள். ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமையாவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில சாபம் வரும்.
முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக வருகிற சாபம், அவர்கள் செய்கிற சாபம், பாவத்து நிமித்தமாக வருகிற சாபம் மனிதனுடைய வாழ்க்கையில மிகுந்த உபத்திரவத்தை, கஷ்டத்தை, வேதனைகளை, நஷ்டங்களை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கும், திருச்சபையில வார வாரம் வந்து தேவனை ஆராதித்து போகிறவர்களுக்கும், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கும், வெளியில இருக்கிறவருடைய வாழ்க்கைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. நீங்கள் அனுபவிக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாரும் அனுபவிக்கிறார்களா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நீங்கள் ஆண்டவர் தருகிற சந்தோஷத்தை, சமாதானத்தை அனுபவிக்கிறீர்கள். அவர்களோ உலகத்தின் நிமித்தமாக வருகிற சில சிறிய காரியங்கள் நிமித்தம் வருகிற சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா. ஆகவே தாங்களே இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபமான வாழ்க்கையிலிருந்து விடுவித்துக் கொள்ள கூடாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த மனுக்குலத்தை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக இந்த பூமியில 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப எல்லா ஜனங்களை மீட்கும்படியான ஒரு மீட்பர் எல்லா மனுக்குலங்களுக்கும் தேவையாக இருந்தபடினாலே எல்லா மனிதர்களை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஆமென் சொல்லுவோமே. ஆகவே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்பதே எல்லாருக்குமே நற்செய்தி. ஆமென் சொல்லுவோமே. எல்லாருக்குமே நற்செய்தி. பாருங்க, தூதர் சொல்லுகிறார்கள் பாருங்கள், அது 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே பாருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்து 11வது வசனம் பாருங்களேன். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கிறார்கள். அப்படி என்றால் அவர் சந்தோஷத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. அடுத்து அவர் இரட்சகராக இருக்கிறார். இரட்சகர் என்றாலே விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுமே. விடுதலை ஆக்குகிறவர். ஆமென் சொல்லுமே. கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளிலிருந்து மீட்டெடுக்கிறவர். கொடிய சாபம், கொடிய தருத்தரம், கொடிய வேதனை, பாதி வயது மரணம், நரக ஆக்கணையிலிருந்து நம்மளை ரட்சிக்கும்படியாகவே ரட்சகராக அவர் இந்த பூமியில பிறந்தார். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. ஆகவே நாம் பாருங்க, நமக்கு பிடித்த மிக மிக நெருக்கமானவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். எத்தனை பேர் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறீங்க? என் கணவனுடைய கணவனுடைய பிறந்த நாளை சிலர் கொண்டாடுவீங்க, சிலர் மனைவியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவீர்கள், சிலர் உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவீர்கள், சிலர் உங்கள் பெற்றோருடைய பிறந்த நாளை கொண்டாடுவீர்கள், சிலர் உங்களுடைய நண்பருடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக நீங்கள் அந்த கொண்டாட்டத்தின் நாளில் நீங்கள் மிகுந்த உற்சாகமாக இருப்பீர்கள். ஆமென் தானே? அதே போல நாம் இன்றைக்கு பாருங்க, நாம் கொண்டாடுகிறோம். அது அர்த்தம் உள்ள ஒரு கொண்டாட்டமானு தெரியல. ஆனா நம்முடைய மீட்பரும் ரட்சகருமாக பிறந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பிறப்பினை கொண்டாடுகிற இந்த நாள் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டத்தின், ஒரு சந்தோஷத்தின் ஒரு வாழ்வாக நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, அவருக்கு பாருங்க, ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்றாலே அவர்களுக்கு நமக்கு ஒரு மிகுந்த நெருக்கம் இருக்கும். யாருக்கு? நம்ம கண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்னா அவரே மறந்திருப்பார், நாம ஞாபகத்தில் வச்சிருப்போம். அது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவர்களோட நெருக்கமா இருப்போம். அதே போல மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்கள், சிலருக்கு பாருங்க வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அப்போ ஒருத்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றாலே அவர்களோடு நாம் எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை அந்த நிகழ்வு, அந்த கிரிகளானது நமக்கு உணர்த்தும். ஆமென் சொல்லுவோமே. நமக்கு ஐக்கியம் இல்லாத இருக்கிற அவருடைய பிறந்த நாள்ல நாம் போய் கலந்து கொள்ள மாட்டோம். ஒரு வேலை கேள்விப்பட்டாலும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நாம் எழுதுருவோம். ஆனால் நமக்கு மிக மிக ஐக்கியமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர்களை போய் நேரில் போய் சந்திப்போம், அவர்களை ஆசீர்வதிப்போம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஏராளமான காரியங்களை செய்வோம். ஆமென் சொல்லுவோமே. ஆகவே இன்றைக்கு கூட நீங்க இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறீர்கள். இதுவே நீங்கள் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கிரிகள் நிமித்தமாக
காண்பித்து இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து என்றாலே, கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசு பிறந்த நாள் என்றுதான் குறிக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம் என்றால் இயேசுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆமென் சொல்லுவோமே. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், இயேசுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை அவர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, ஒரு காலத்துல கண்ணீரோடு இருந்தோம், வேதனையோடு இருந்தோம், மரண படுக்கையில் நாம் படுத்திருந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிறந்தது நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஜீவனோடு இங்க இருக்கிறோம். ஆமென். எத்தனையோ நன்மைகள். என்னெல்லாம் ஆண்டவரை அறியாததற்கு முன்பாக அப்படி தட்டி பார்ப்பார்கள், நான் இருக்கிறேன்னா இறந்து போயிட்டேனா என்று. ஆனால் அந்த நாட்கள்ல எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு வந்ததற்கு அப்புறமாக இத்தனை வருட காலமாக எத்தனையோ மேன்மைகளை அவர் எனக்கு செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய மீட்பராக, நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறவராக, நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிற ஆண்டவருக்கும் நமக்கும் அன்ன தினமும் மிகுந்த ஒரு நெருக்கத்தின் வாழ்வு, ஒரு நெருக்கமான வாழ்வு, அவரோடு ஐக்கியமாக வாழுகிற வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமே. கடந்த நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தீர்கள் என்று தெரியாது. ஆனால் நீ வருகிற நாட்களில் நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, மிகுந்த ஐக்கியம் உள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆமென் சொல்லுமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலுமே ஆண்டவருடைய உறவு தான் நெருக்கமான ஒரு. எப்பொழுதுமே உங்களை விட்டு என்னை விட்டு விலகாத ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மாத்திரமே. ஆமென் சொல்லுமே. நீங்கள் மன்னர் யோசித்து பாருங்கள், பல அனுபவங்களிலே நீங்கள் வந்திருப்பீர்கள். அநேகர் அன்பு உங்கள் மேல் வைத்திருந்தாலும் அநேகருடைய அன்பு மாறி இருக்கும். அது சுயநலமானதா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு சுயநலமான அன்பு அல்ல, தன்னைத்தானே நமக்காக ஜீவ பலியாய் கொடுத்த ஒரு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மாறாதவர், மாறாத அன்பு உங்கள் மேல் இருந்ததுனாலதான் நீங்கள் நம்பின அநேகர் மாறிவிட்டார்கள். அவர் மாறாம இருந்ததுனாலே உங்களோடு இருந்து அவர்களுக்கு முன்பாக உங்களை ஜெயமெடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு மிக மிக நெருக்கமான ஒருவர். உங்களுக்கு மிகுந்த நெருக்கமான சொந்தத்திலிருந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுங்க அப்படின்னா முதல்ல இயேசுவை பத்தி மட்டும்தான் சொல்லணும். என்னங்க, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு யாருங்க? ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப உங்களை யாரைங்க பிடிக்கும், எப்பயுமே இவங்க தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவீங்கன்னா நீங்க யார சொல்லுவீங்க? அவரு கரங்களை தட்டி. அவர் மட்டும்தான் நிஜமானவர், நிரந்தரமானவர், உண்மையானவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் இந்த உலகத்துல எந்த காரியமும் நமக்கு கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது தேவனுக்கு நமக்கு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அவரை விட்டு தூரம் இருந்தோம், ஆனால் அவர் பிறந்தது நிமித்தமாக தேவனோடு கூட இன்றைக்கு நாம் நெருங்கி இருக்கிறோம். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுடைய பிறப்பு நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. பிள்ளையாக பாருங்க, நான் தேவ பிள்ளை என்ற உயர்ந்த நிலையை ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு தந்திருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் தான் நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உயர்வை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அதுவே நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும்படியாகவே உயர்ந்த நிலையில இருந்த அவர் தாழ்ந்த நிலைக்கு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம் எல்லாருமே நம்மள ஒரு அக்கிரமக்காரர்களா,
நம்மள ஒரு பாவிகளா ஆண்டவர் அறியாததற்கு முன்பாக இந்த உலகம் நம்மளை பார்த்தது, இந்த உறவுகள் நம்மளை பார்த்தது, நம்மளோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் நம்மளை பார்த்தார்கள். ஆனால் பாவிகள் என்ற அந்த நிலையிலிருந்து நம்மளை விலக்கி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அவர்களும் பரிசுத்தராக இருக்கிறார்கள் என்கிற உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. இயேசு நம்ம பூமியில பிறந்தவருடைய நோக்கம் என்ன? நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக அவர் இந்த பூமியில பிறந்தார். ஆமென் சொல்லுமே. பாருங்க, பொய் பேசுறதே பயங்கரமான பாவம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு பரிகாரமாக இது போல எத்தனையோ காரியங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் நான் செய்திருந்தாலும் இதற்கெல்லாம் பரிகாரமாக ஆண்டவராக இயேசு இந்த பூமியில பிறந்தார், சிலுவையில மரித்தார், நம்மளை மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில பிறந்தது சிலுவையில மரித்து நம்மளை மீட்கும்படியாக. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. முக்கியமாக இயேசு பிறந்தது நோக்கத்தை நாம் உணர்ந்து நாம் வாழ்க்கையை வாழ வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு புதிதாக அநேகர் வந்திருக்கிறீர்கள். நமக்கு ஒரு நித்திய வாழ்வு வேண்டும் என்றால் நாம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துமஸை கொண்டாடும் போதுதான் இதனுடைய அர்த்தம் ஒரு நிறைவுள்ளதாக ஒரு ஆசீர்வாதமானதாக நமக்கு மாறும். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறதாக பிணைந்து இருக்கிறதாக இருக்கும்போது நாம் இந்த பூமியில மிகுந்த ஆசீர்வாதமானவர்களாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மற்றொரு வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இயேசு எதற்காக நம்ம இந்த பூமியில பிறந்தார் என்றால் நம்ம ஒரு புதிய மனிதனாக மாற்றும்படியாக. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஒரு புதிய மனிதனாக மாற்றும்படியாகவே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு புது சிருஷ்டியாக நம்மை மாற்றும்படியாக ஆண்டவர் இந்த பூமியில பிறந்தார். ஆமென். இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த பொழுது தனக்காக அவர் வாழ்ந்ததை எந்த இடத்திலுமே வேதத்தில் பார்க்க முடியாது. தனக்காக வாழ்ந்து மற்றவருடைய சமாதானத்துக்காக, மற்றவருடைய சுகத்துக்காக, மற்றவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, மற்றவர் ரட்சிக்கும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக, அனுபவிக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம் நமக்காக வாழக்கூடாது. நம் மூலமாக மற்றவர்கள் நன்மை பெறும்படியாக, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இயேசுவை போல இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமே. அவர் தமக்காக எந்த இடத்துலயுமே எதுவுமே செய்திருக்க மாட்டார். எல்லாமே நமக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, எல்லாருக்காகவே செய்தார். ஆகவே இங்கு வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிது அப்படின்னா வேதத்தின் படி வாழுகிற வாழ்க்கை, வேத வசனத்தின் படி வாழுகிற வாழ்க்கை. என் ஆண்டவர் என்னிடத்தில் என்னை எதிர்பார்க்கிறாரோ, நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையே அனுதின வாழ்க்கையாக கொண்ட வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. ஆமென் சொல்லுவேன். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தவர். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சந்தோஷத்தை தருகிறவரா இருக்கிறார். ஆகவே நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வதை பிறர் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமா தான் வாழணும். அவருக்கு துக்கப்பட்டிருக்கிறார், அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
கொண்டு நீங்கள் அழுது கொண்டு இருப்பீர்கள் என்றால், வேதனையோடு இருப்பீர்கள் என்றால், இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்கள் அறியவில்லை. ஏனென்றால் அவர் மிகுந்த சமாதானத்தை உண்டுபடியாக, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக இந்த பூமியில பிறந்திருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறவரா இருக்கிறார். நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, எப்படி நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். நீங்க சந்தோஷமாக இருப்பதற்காக தான் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஆமென். இதை மற்றவங்க பார்க்கணும். சொல்லுங்க, இதை மற்றவங்க பார்க்கணும். நீங்க சந்தோஷமா வாழ்றத மற்றவங்க பார்க்கணும். அல்லேலூயா. அங்க போய் நீங்க புலம்பிட்டு இருக்க கூடாது. அவங்க உங்களை பார்த்து பரவாயில்ல, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்க ஆண்டவர் அவர்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறாங்கன்னு அவங்க உங்களிடத்துல வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்து இயேசு உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. பாவத்தின் வழியை நடத்துகிறவர் அல்ல, அவர் பரிசுத்த வழியிலே நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுவே. அப்ப நீங்க பரிசுத்தமா வாழ்வதை எல்லாரும் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுவே. ஊழியக்காரர் பார்க்க வேண்டும், உங்கள் குடும்பம் பார்க்க வேண்டும், உங்கள் நண்பர்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அவர் உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருக்கும் போது, அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது நீங்க பரிசுத்தமாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது, நாம இருக்கிறோம். ஆமென் சொல்லுவே. அடுத்து பாருங்க, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எதற்காக தெரியுங்களா அந்த பூமியில பிறந்தார்? எல்லாவற்றையும் புதிதாக்கும்படியாக. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. எப்படிங்க புது சிருஷ்டி? அந்த ஆளு கிடையாது. ஆண்டவரை அறியாததற்கு முன்பாக இருந்த அந்த ஆள் நானே இல்ல, அந்த சிஸ்டர் இல்லைங்க, அப்படி நினைச்சுக்காதீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். ஆமென் சொல்லுவே. பாருங்க, அப்ப ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உங்க வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். என்ன பண்ணுகிறவரா இருக்கிறார்? மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே நீங்கள் அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது எல்லா விதத்திலுமே மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக மாற்றங்களை கண்டு அனுபவிக்கிற ஒரு தேவ பிள்ளையா தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக்குவார். சொல்லுங்க, இந்த வருடத்தை காட்டணும், அடுத்த வருடம் நல்ல மாற்றம் இருக்கும். அதை நம்புங்க. ஏராளமான செய்திகள் அவதூறாக வந்தா அதை நம்பாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. இதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருங்க. சொல்லுங்க, மாற்றம் வருங்க. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை மற்றவர் பார்க்க போறாங்க, பார்க்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அழகியா சொல்லுங்க. கவலைகளை விட, உங்கள் எதிர்பார்ப்பை விட, உங்கள் தேவைகளை விட ஆண்டவர் பல மடங்கு, அப்படின்னா நம்பரை போட முடியாத அளவுக்கு அவர் பெரியவராக இருக்கிறார். எந்த நம்பரை போட்டு இத்தனை மடங்கு அவர் பெரியவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அவரோட கொஞ்சம் ஐக்கியமா இருக்கு. சொல்லுங்க, அவரோட கொஞ்சம் நல்லா பழகுங்க, நல்லா பழகுங்க. தூரத்து சொந்த மாதிரி பழகாதீங்க. ஆமா, உறவுக்காரர் மாதிரி பழகாதீங்க. உங்க கூட இருக்கிறவர் மாதிரி பழகுங்க. அல்லேலூயா. வீட்டுல எல்லாரும் உங்களை விட்டுட்டு வெளியில போயிடுவாங்க, ஒருத்தர் மட்டும் போட்டுருந்தா எப்படி இருப்பீங்க அவங்களோட? அப்படிதான் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். எல்லாரும் அவங்க வேலையா போயிட்டு, அதனால அவர் என் மகனோடவே நான் இருக்கிறேன், என் மகனோடவே இருக்கிறேன்னு உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு இருக்கிறவர் மாற்றங்களை உண்டாக்குகிறவரா இருக்கிறார். அந்த மாற்றத்தை உங்கள் பகுதியில் இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அடுத்து கிறிஸ்து என்ன செய்கிறவரா இருக்கிறார்? சமாதானத்தை தருகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நீங்க சமாதானத்தை, ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்று வாழ்வதை எல்லாரும் பார்க்கணும்.
எப்படிங்க எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்று நீங்க வாழ்கிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுமே. அடுத்தது பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு அன்பு காட்டுகிறவரா இருக்கிறார். அவர் உங்கள் மேல அன்புள்ளவரா இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கிறிஸ்து இயேசு உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். அன்பா இருக்கிறதுனால இப்படிப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள், பிரமிப்புலாம் நடக்குதுங்கிறத மற்றவர்கள் பார்க்கணும். ஆமென் சொல்லுமே. பாருங்க, புது சிருஷ்டி. அல்லேலூயா. எப்படிங்க புது சிருஷ்டி. ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பாருங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக போகுது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒளிந்து போகுதுங்க. உங்களுக்கு பிரியம் இல்லாதது, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது, சங்கடம் உண்டாக்குறது எல்லாம் ஒளிந்து போகுது. எல்லாம் புதுசாக போகுது. எல்லாம் புரியுது. கணவன் மனைவி மாற்ற முடியாது, மனைவி கணவனை மாற்ற முடியாது. இது எல்லாம் அது நல்லா சொல்லியிருக்கும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாருங்க, அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா விட்டு வேற ஒருத்தர் போய் அப்பா அம்மான்னு கூப்பிட முடியாது. நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு வேற ஒரு பிள்ளைகள், அதான் நிறைய பிள்ளைகள் நம்ம நேசிக்கிறோம். எல்லாரையும் நம்ம பிள்ளைகள் மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம், எல்லாருமே நேசிக்கிறோம். ஆனால் சில ரத்த உறவுகள்னு ஒன்று இருக்குது. ஆமென். அதே போலதான் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். ஆமென். எல்லாம் புதிதாக. எதற்காக தெரியுங்களா? உங்களுக்காக பிறந்து உங்களுக்காக மரித்தார். உங்க வாழ்க்கை அப்படியே தலைகளா மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறபடி மாறணும். ஆண்டவர் நினைக்கிறபடி மாறணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழணும். ஆமென் சொல்லுவேமே. அவர் உங்களோடு கூட இருக்கிறத எல்லாருமே அறிந்து அந்த ஆண்டவரை தேடி எல்லாரும் உங்கள் பின்பாக வரும்படியாக உங்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவேமே. ஆமென் சொல்லுவேமே. அடுத்து பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்கிறவர். இன்னைக்கு தான் இந்த ஜபத்துக்காக கேட்ட ஆண்டவர் செஞ்சுட்டாரு. மறுபடியும் போய் கேட்டா செய்வாரா? செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு கேட்டாலும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். ஆமென் சொல்லுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்ப அவர் பாருங்க, பல நன்மைகளை செய்கிறவர். ஆமென். அப்ப நீங்க ஆண்டவரால பல காரியங்களிலே ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. அவரால் பல நன்மைகளை பெற்றிருக்கிறீங்க, பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, பெற்றுக்கொண்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படிங்கிறத பிறர் பார்க்கும்படியா நீங்க வாழணும். அல்லேலூயா. பிறர் பார்க்கும்படியாக நீங்க வாழ வேண்டும். அப்ப அடுத்தது பாருங்க, கிறிஸ்து இயேசு எப்போதுமே உங்களை மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஆகவே நீங்களும் எல்லாரையுமே மன்னிங்க. கண்டிப்பா ஒரு தேவ பிள்ளைக்கு யார் மேலுமே கோபம் இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது, ஒரு வைராக்கியம் இருக்கக்கூடாது, விரோதத்தை வச்சிடக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் மட்டும் நம்மளை மன்னிக்காம இருந்திருந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கு? நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தவான்களா? இங்க நின்று ஊழியர்களுக்கு போதகம் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் பரிசுத்தவான் கிடையாது. நீங்களும் அப்படிதான். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே மன்னித்திருக்கிறார். ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறோம். அடுத்து அவர் அவருடைய வேதத்தை நம்ம கற்றுக் கொடுத்து நம்மளை நாளுக்கு நாள் நம்மளை புதிதாக்கி புது சிருஷ்டியாக்கி அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்ம வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்படி என்றால் நாம் விரும்புகிற வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மளை ரசிக்கவில்லை, அவர் விரும்புகிற வாழ்வை வாழும்படியாக. ஆமென். நாம் விரும்புகிற வாழ்வு வாழணும்னா மனிதர்களை பிரியப்படுத்துகிற வாழ்வாதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கும்னா ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென் சொல்லுவேன். அப்போ உங்க வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் யார் மேலுமே நீங்க கசப்பை வைத்திருக்கூடாது, விரோதத்தை வைத்திருக்கூடாது. இன்னைக்கு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் நாளை பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக எல்லா மனிதர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியான ஒரு இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்காவது ஒரு போன் பண்ணி ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லி சமாதானம் ஆகிங்க. எத்தனை பேர் அதை செய்வீங்க?
யாருமே கசப்பு. எல்லாருமே ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூமியில பிறந்த யார் ஒருவரை நாம் வெறுத்தோம்னாலும் கசந்து கொண்டோம்னாலும் ஆண்டவரையே வெறுக்கிறோம், ஆண்டவரையே கசந்து கொள்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரோடும் நீங்கள் சமாதானமாக இருங்கள், எல்லாரையுமே நீங்கள் மன்னிங்கள். அவர் நம்மை மன்னித்தது போல நாம் எல்லாரையுமே எப்பொழுதுமே மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க, நம்ம பிள்ளைகள் குழந்தைகளை வளர்க்கிறோம், எவ்வளோ குறும்பு பண்றாங்க, ஆனா வேண்டாம்னு சொல்லிடுறோம் நம்ம பிள்ளைகளை. அதுபோல நாம் எப்பொழுதுமே எல்லாரையுமே மன்னிக்கிறவர்களாக, யார் மேலேயும் ஒரு வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழுங்க. வேற ஒருவர் மேல நீங்க கசப்பை வைத்திருப்பீங்க, வருத்தத்தை வைத்திருப்பீங்கன்னா நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, சமாதானத்தை அனுபவிக்க முடியாம போயிடும். ஆகவே ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல எல்லாரையுமே நீங்க மன்னிக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, யார் மேல உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கோபம் இருந்தாலும். நிறைய பேர் என்னை பார்த்து சொல்றீங்க, நான் என் மேல சண்டை போட்டு இருக்கிற மாதிரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் மேல உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் நல்ல நாள் இல்ல, அவங்கள மன்னிச்சு அவங்களோட கூட நீங்க சமாதானமா இருங்க. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர் எதற்காக இந்த பூமியில பிறந்தார் என்றால் நம்மை வழி நடத்தும்படியாக. பாருங்க, நமக்கு நடக்கிற பாதை தெரியாததுனாலதான், வாழ வேண்டியது எப்படி வாழ வேண்டும்னு தெரியாததுனாலதான் நாம் ஆண்டவரை அறியாததற்கு முன்பாக உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்துக் கொண்டிருந்தோம். உலகம் விரும்புகிறபடி வாழ்ந்தோம், மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்து அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து ஊழியக்காரர் மூலமாக நமக்கு போதிக்க வேண்டிய காரியங்களை போதித்து பரலோகத்தின் வழியில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம பயணம் பாருங்க, ஆவிக்குரிய பயணம் பரலோகத்தின் பயணம். ஆமென் சொல்லுவே, அது நித்தியத்துக்கான பயணம். அது ஆண்டவரோடு அனுதினம் இணைந்து வாழுகிற ஒரு வாழ்வு. ஆமென் சொல்லுவே. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை அனுதினம் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரே என்னை நடத்துங்க, இந்த மாதத்தில் என்னை நடத்துங்க, இந்த நாளில் நடத்துங்க, இந்த வருடத்தில் நடத்துங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து அவர் நடத்தும்படியாக நீங்கள் அவரை எதிர்பார்க்கும் போது அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே அவர் வழி நடத்துதல தான் நீங்க இருக்கிறீங்கிறத மற்றவங்க பார்க்கணும். எப்படிங்க? மற்றவங்க பார்க்கும்படியான ஒரு வாழ்வு, ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வழியில நீங்க நடக்கிறீங்க அப்படிங்கிறத பிறர் பார்க்க வேண்டும். உங்கள் கணவன் பார்க்கணும், உங்கள் மனைவி பார்க்கணும், உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும், உங்கள் ஊழியக்காரர் பார்க்கணும், உங்களோடு கூட இருக்கிற மற்ற சபை குடும்பம் பார்க்கணும், உங்களுடைய உறவுக்காரர்கள் பார்க்கணும், உங்கள் நண்பர்கள் பார்க்கணும். ஆகவே ஆண்டவருடைய வழியில நடக்கிற ஒரு வாழ்வு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் உங்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவர் தான் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை பிறர் பார்க்கும்படியான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமை போதிக்கிறார், வெள்ளிக்கிழமை போதிக்கிறார், இந்த திருச்சபையில ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனை போதிக்கிறார். நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணும்போது ஆண்டவர் போதிக்கிறார். உங்களோடு உங்களுக்கு பிரியமான சில அநேக தேவ ஊழியக்காருடைய தேவ செய்தியை கேட்கும்போது அதன் மூலமாகவும் ஆண்டவர் போதிக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஏற்றபடி ஊழியம் செய்கிற அநேக தேவ ஊழியர்களை கர்த்தர் நம் தேசத்திலே எழுப்பி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவேன். ஆகவே அதனால்தான் நம் தேசம் ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. ஆமென் சொல்லுவேன். அதுவே ஆண்டவர் எப்படி நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறாரோ அதே போல நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும், உங்கள் கணவருக்கு போதிக்கணும், உங்கள் மனைவிக்கு போதிக்கணும். வீட்டில் எந்த விதமான ஒரு வருத்தமான நேரம், ஒரு வருத்தமான சம்பவம் நடந்தாலும் நீங்க வேத வசனத்தை சொல்லி நீங்க பேசி பாருங்க, யாருமே வாக்குவாதம் பண்ணுவதற்கு இடம் இருக்காது. அப்ப கர்த்தர் நம்மளுக்கு போதிக்கிறார், நாமும் என்ன பண்ண வேண்டும்? அவர் போதித்த வழியிலே நாம் நடந்து, அவர் நமக்கு போதித்து அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிறதை போதிக்கிறதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அடுத்தபடி
வசனத்திலே பாருங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு புது சிருஷ்டியா இருக்கணும், எல்லாம் புதிதாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அடுத்து பாருங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நம்மளோட நல்ல உறவா இருக்கிறார். அவரை நினைக்காம இருக்க முடியாது. ஒரு தண்ணி குடிச்சோம்னா கூட அவரை நினைக்கிறோம், சாப்பிடும் போது அவரை நினைக்கிறோம், ஒரு ட்ரெஸ் எடுத்து உடுத்தும் போது அவரை நாம நினைக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுகிற பாருங்க, எல்லா நேரத்திலும் ஏசப்பா, மூச்சு விடும்போது கூட ஏசப்பா. அப்பா அவர் நமக்கு நல்ல உறவா இருக்கிறார். ஆமென். நல்ல ஐக்கியம் உள்ளவரா நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே நீங்களும் பிறரோடு கூட நல்ல ஐக்கியம் உள்ளவரா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஐக்கியமா இருங்க. உங்க மனைவியோடு நல்ல ஐக்கியமா இருங்க, உங்க கணவனோடு நல்ல ஐக்கியமா இருங்க, உங்க பிள்ளைகளோடு கூட நல்ல ஐக்கியமா இருங்க, உங்க முதலாளியோட நல்ல ஐக்கியமா இருங்க, உங்களிடத்துல வேலை செய்கிறவர்களோடு நல்ல ஐக்கியமா இருங்க, சபையில் இருக்கிற குடும்பங்களோடு நல்ல ஐக்கியமா இருங்க. எல்லாரோடனுமே நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்ப நீங்க எல்லாரோடையும் நல்ல ஐக்கியமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவர் பார்க்கணும். யார் பார்க்கணுங்க? ஆமா, மற்றவர் பார்க்கணும். வாயில சொல்லக்கூடாது, ஆமென் சொல்றது இல்ல, இது எல்லாமே கிரியில் நாம் காண்பிக்கணும். ஆமென் சொல்லுவோமே. நல்ல பாருங்க, அடுத்து பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு நல்ல ஒரு நித்திய நம்பிக்கை தருகிறவரா இருக்கிறார். பாருங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமென் சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. நமக்கு ஒரு நம்பிக்கை. உங்க நம்பிக்கை என்னங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா நான் சொல்லுவேன், இந்த பூமியில் இருக்கிற கடைசி மூச்சு விடுகிற வரைக்கும் என் நம்பிக்கை இயேசு மட்டும்தான். நான் இந்த உலகத்துல எதை குறித்துமே கவலைப்படுறது இல்லைங்க. நான் சபை வாடகைக்காக அந்த வாடகை நாள் வந்துருச்சுன்னா வாடகை கட்டணுமே அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். வீட்டு வாடகை வரும்போது வாடகை கட்டணுமே அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். கட்டிட்டுனா மீதி 20 நாள் ஃப்ரீயா இருப்பேன். ஆனா அந்த உலகத்துல எனக்கு அது இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, நிலம் இல்லை, எனக்கு அப்படி இல்லையே, அவங்கள மாதிரி நான் இல்லையே, இவங்கள மாதிரி நான் இல்லையே, ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில என்ன இருந்தாலுமே ஒன்றையுமே அங்க கொண்டு போக முடியாது. என்னங்க? இயேசுவின் மேல இருக்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நித்தியம் கிடைக்கும். அவரை நேசிக்கிறவர்களா அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு வாழ்வு நமக்கு இருந்ததுன்னா நித்தியம் கிடைக்கும். அதுவும் அவர் வழியில நாம் நடக்கும் போது பரலோகத்துக்குள்ளார நாம போக முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும், நரகத்திலிருந்து நாம பாதுகாக்க முடியும். ஆகவே பாருங்க, அவர் பாருங்க நல்ல நம்பிக்கை அவர் தருகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் பாருங்க, நான் மரண படிக்கல் இருந்த போது ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு எனக்கு இயேசுவை பிடிக்காது, இது வெளிநாட்டு கடவுள், எல்லாம் வெளிநாட்டுல பணம் நிறைய வருது, அதனால இவங்க எல்லாம் மதமாட்டம், அப்படி ஒரு தவறு அப்படிதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இத்தனை வருஷமா ஊழி செய்யறேங்க, எனக்கு எந்த வெளிநாட்டுக்காரும் இது வரைக்கும் ஒரு 100 ரூபாய் கூட கொடுத்தது இல்லை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு வைக்கிறதாங்கன்னா கொஞ்சம் உதவி செய்யுங்க. வெளிநாட்டுல எந்த டாக்டராலுமே குணப்படுத்த முடியாத வியாதியை இயேசு எனக்கு செய்தார், குணமாக்கினார். அல்லேலூயா. அதனால இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இது இந்த வியாதியில ஒரு பிழைக்க மாட்டாருங்க, சொல்லிட்டாங்க. மரண படுக்க குழந்தைங்க 2 பெண் பிள்ளைங்க, ஒரு பையன். என் மனைவி இருக்கிறாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மனைவி விதவி ஆயிடுவாள். அப்படியே அழுதுட்டு படுத்திருக்கிறேன், பேச முடியாது, எழுந்து உட்கார முடியாது, நடக்க முடியாது, பாத்ரூம் என்னால போக முடியாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. சபையில பணத்தை வாங்கிட்டு உங்களை மதம் மாறிட்டாங்கன்னு. பணத்தை வாங்கிட்டு யாருமே மதம் மாறல. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது. அந்த வேதனையிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தபடினாலே அந்த குடும்பத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உண்டாக்கினபடினாலே குடும்பமாய் ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிறோம். இயேசுவை மட்டும் நம்பாம இருந்திருந்தாங்க 15 வருடமா இருக்கும். நம்ம இன்றைக்கு மனைவி இப்படி நீங்க பார்க்க முடியாது, விதவியின் கோலத்துல பார்த்திருப்பேன். இதுதான் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியான நற்செய்தியை தூதர்கள் மேய்ப்பதற்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த திருச்சபை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாதபடி இங்க வந்து இங்க நிறைய பேர் இன்றைக்கு ஆண்டவரால் கற்பத்தின் கனியை பெற்றுக் கொண்டவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை. எல்லாருக்கும் ஆண் குழந்தைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக தான் நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஏன் எல்லாருமே இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள்? அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், கவலைகள் மாற்றப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நிவர்த்தி செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கையினாலே இயேசுவை அறிவிக்கிறோம். ஆமென். எனக்கு இயேசுவை அறிவிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, இயேசுவை அறிவிக்கிறவங்க என்னிடத்துல வந்து ஆண்டவராக இயேசுவை நம்புங்க, அவர் உங்களை சுகமாக்குவாரு, உங்களுக்காக அவர் சிலுவையில மரிச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அவர் இந்த மரண படுக்கையிலிருந்து உங்களை சுகமாக்குவாருங்க. நம்பிக்கை வைங்க. எத்தனையோ பார்த்துட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு இயேசுவின் மேல நம்பிக்கை வைங்க, இயேசு உங்களை சுகமாக்குவாரு, நீங்க நல்லா இருவீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. பாத்தீங்களா? அவங்க கிட்ட வந்து நீ வெளிநாட்டுல பணத்தை வாங்கிட்டு என்ன மனமாத்த பாக்குற, எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு ஜாதி இருக்குது, எனக்கு ஒரு பெருமை இருக்குது, இயேசுவை நீ கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தா, வாக்குவாதம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. இதுதான் நம்பிக்கை. அவர் நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமே, கரங்களை தட்டுவோமே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. இதுதான் நம்பிக்கை. இயேசு நமக்கு நம்பிக்கை தருகிறார். அவரை நம்பியிருந்தபடியினாலே நாம் பிழைக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. அவரை நம்பியிருந்தபடியினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நித்திய நம்பிக்கை. பாருங்க, என்ன நடந்தாலும் நம்ம யாரை நம்புறோம்? யாரையும் நம்புறோம்? எத்தனை பிரச்சனை சத்துரு கொண்டு வரான். மனிதன் மூலமாக எத்தனை பிரச்சனை. சோர்ந்து போயிட்டீங்களா? அந்த சோர்வான நேரத்துல ஆண்டவராக இயேசுவே என்று கூப்பிடும் போது அவர் கூப்பிட்ட குரலுக்கு அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இரவு பகலும் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அவர் பாருங்க, நித்திய நம்பிக்கையை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்களும் தேவன் நம்புகிறபடி, உங்களிடத்துல எதிர்பார்க்கிறபடி நீங்கள் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுவே. தேவனுடைய நம்பிக்கை பாத்திரவான்களா இருக்கு. முதல்ல என்னங்க, ஆண்டவர் தான் உங்களை நம்பணும். ஆண்டவர் உங்க குடும்பத்துல யாரு வேணாலும் உங்களை நம்பாம இருக்கலாம், யாரு வேணாலும் நம்பாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்புகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க முகம் பிரகாசம் அடையும், உங்கள் தலை என்றைக்குமே நிமிர்ந்துதான் இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு முன்பாக தலை குனிந்து போக விடவே மாட்டார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் ஆறுதல் தருகிற தேவன். எதற்காக இந்த பூமியில பிறந்தார்? ஆறுதல். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாருமே உங்களை வேதனைப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க, உங்களை குற்றப்படுத்தினாங்க, செய்யாத தவறுகளை செய்ததா எல்லாரிடத்துலயும் போய் உங்கள் பேரை கெடுத்தாங்க. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கூட இருந்து, மகளே நான் உனக்கு துணை இருக்கிறேன், மகளே நான் உனக்கு துணை இருக்கிறேன், அவருதானே கூட இருந்தார். வேற யாராவது இருந்தாங்களா? நான் இருக்கிறேன் இல்லைன்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எதா இருந்தாலும் நீ வச்சுட்டுதான் செய்வோம் அப்படின்னு சொன்ன எத்தனை பேர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இயேசு விட்டுட்டு போகலீங்க, போக மாட்டார், எப்பயுமே போக மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் நம்பிக்கை உங்களை விட்டு போயிருக்கலாம், இயேசுவை விட்டுட்டு வேற ஒரு மேல இருந்த நம்பிக்கை உங்களை விட்டு போயிருக்கலாம். சில கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு அது நிமித்தமாக ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகாதவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். மத்தேயு 1:23 வாசிங்க. மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நம்மோடு தான் இருக்கிறார். வரப்போகிற நாட்களில் அவர் ஆச்சரியமானவைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமானவைகளை நடப்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமே. அதே பாருங்க, மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ராஜாவாக பிறந்திருக்கிறவரையே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை
அற்புதத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருமே ஆராதிக்கிற ஆராதனைக்கு உரியவராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவேன். அங்க பாருங்க, சாஸ்திரிகளுக்கு பாருங்க, நட்சத்திரம் அவர் பிறந்த பிறப்பை அறிவிக்கிறது. ஆமென் சொல்லுவேன். அறிவிக்கிறது. 3 சாஸ்திரிகள் போகிறார்கள். சில வேத பண்டிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஒருத்தருடைய பேர் பல்தாசர் அப்படிங்கிறவர். இவர் அரேபியா பகுதியை சேர்ந்தவர். 3 பேருமே 3 விதமான நிலப்பகுதிகளிலே அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்கள். அதுல பாத்தீங்கன்னா அவர் பல்தாசர் அப்படிங்கிறவர் 1749 கிலோமீட்டர் நடந்து போய் இயேசுவை பார்த்திருக்கிறார். குழந்தை எப்படிங்க? இன்றைக்கு மாதிரி ரயிலோ விமானமோ கப்பலோ பைக்கையோ காரோ இல்ல, ராத்திரி பகலா அந்த நட்சத்திரம் எந்த இடத்தை காமித்ததோ எங்கு இருந்ததோ அங்கு 1749.6 கிலோமீட்டர். இவரெல்லாம் சாஸ்திரிகள், ஞான சாஸ்திரிகள். இவரெல்லாம் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு உணர்த்திவிக்கப்பட்டு 1749 கிலோமீட்டர் நடந்து போய் அவர்களை இயேசு பிறந்த குழந்தையை போய் பார்த்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுமே. அடுத்து பாருங்க, 2வது சாஸ்திரி பேரு மெல்காயர். இவர் பாத்தீங்கன்னா பெர்சியா பகுதியை சேர்ந்தவர். இவரு 2304 கிலோமீட்டர் நடந்து போய் இயேசுவை பார்த்திருக்கிறார். குழந்தை இயேசுவை. கையை தட்ட மாட்டீங்களா? மழை வந்தா ஒரு காரணம், சாப்பாடு ஆக்கலினா ஒரு காரணம், நாமளே நினைச்சா ஆலயத்துக்கு வருவோம், இல்லைன்னா வரணும். இந்த தேவ உறவுக்கு அழகானது கிடையாது. ஒரு யோசித்து பாருங்க. அடுத்து பாருங்க கஸ்பர் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரி. இவர் இந்தியா பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறாங்க. 4013 கிலோமீட்டர் நடந்து போய் குழந்தையா பிறந்த இயேசுவை பார்த்திருக்கிறார். கொரோனாவை காசு வச்சுக்கிட்டு, தூரத்தை வச்சுக்கிட்டு, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு வராம இருக்கிற உங்களுக்காக புரிவதற்காக நாம் என்ன பண்ணுகிறோம், இந்த பகுதியை நாம் தியானிக்கிறோம். அப்ப இந்த 3 பேருமே 3 நிலப்பகுதிகளை சேர்ந்தவர். ஒருத்தர் 2304 கிலோமீட்டர் நடந்து போய் குழந்தை இயேசுவை பிறந்த இயேசுவை பார்த்தா, ஒருத்தர் 1749 கிலோமீட்டர் நடந்து போய் பிறந்திருந்த குழந்தையா இருந்த இயேசுவை பார்த்தா, இந்திய தேசத்துல இருந்த அந்த கஸ்பர் அப்படிங்கிறவர் 4013 கிலோமீட்டர் நடந்து போய் இயேசுவை பார்த்தார். பஸ் வர்க்கிங் பாஸ்டர் வரேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இயேசுக்கு எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் இயேசுக்கும் பாருங்க, எவ்வளவு நேரம் வீட்டுல எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, வேதத்தை தினமும் விழித்து எழுந்த உடனேயே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வேதத்தை எடுத்து திறந்து வைத்து, ஆண்டவரே நீங்க என்னோட பேசுங்க, நாங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு தேடின நாட்கள் உண்டா? தொட்டதுக்கெல்லாம் சாகும். பைபிள் ஏங்க படிக்கல, பைபிள் படிக்க ஏங்க பைபிள் படிச்சு யாரா நீ பைபிள் படிச்சிருந்தீங்க, கை தூக்கிறது இல்லை. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏங்க படிக்கலைன்னா அதுக்கு ஒரு சாகும், ஏங்க ஜெபம் பண்ணலைன்னா அதுக்கு ஒன்று. ஆனா உங்களுக்கு பாருங்க, எதிர்பார்த்து வாஞ்சியோடு இருந்தாங்க ஆண்டவர் மேல. இப்படி ஒன்று நடக்க போகுது, மீட்பை பிறக்க போகிறார், ரட்சகர் பிறக்க போகிறார், அவரால் தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு என்று இவர்கள் எதிர்பார்த்திருந்தவர்கள். இப்படி அவர் பிறக்கிற நாட்களில் இப்படி ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை உடையவர்களாக இருந்தபடினாலே அந்த நட்சத்திரம் தோன்றின உடனேயே 3 பேரும் 3 விதமான பகுதிகளிலிருந்து நடந்து போனாங்க. தனியா அன்னைக்கு எவ்வளவு காட்டு விலங்கு இருந்திருக்கு, வனாந்தரத்துல மலைகளில. இன்னைக்கு மாதிரி தார் ரோடு அங்க இருந்திருக்கு, அன்னைக்கு பாலைவனத்துல. இன்னைக்கு நம்ம கூட யாராவது வரணும், ஆண்டவரை தேடி வரணும். ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறாருன்னா கையை தட்டுவோம், ஆமே நாளையிலேயே சொல்லுவோம். ஆனா சபைக்கு வரும்போது வேற யாராவது பக்கத்துல இருந்து வரணும். எங்க இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு
ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்குது? இதுவரைக்கும் தியானித்துமே அப்படிதான் இருக்கிறோமா? இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க எதுவுமே தடையா வரக்கூடாது. தூரமோ இயற்கை சூழ்நிலைகளோ ஒன்றுமே தடையா பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படி எந்த தடை வந்தாலும் அதை மீறி ஆண்டவரை ஆராதிக்கிறவர் தான் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. வேலையோ தொழிலோ வீட்டு பிரச்சனையோ மற்ற காரியங்களோ எந்த காரியமுமே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையாக நீங்க கொண்டு வந்து வைக்காதீங்க. அது வந்துகிட்டே தான் இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் விலை போட்டுட்டு ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வர வேண்டும். ஆமென் சொல்லுவேன். இவங்கெல்லாம் அந்த நாட்கள் அதிக கல்விகளை பயின்றவர்கள், பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இவர்கள் பாருங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா வான சாஸ்திரம், மருத்துவம், இயற்கையியல் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து பாருங்க, இயேசு பிறந்த 40 நாள் முதல் 2 வருட காலங்களுக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறாங்க. அவங்க பாருங்க, அவங்க அவரை நேசிப்பதற்காக பாருங்க வெளியேற பெற்ற அவங்க பாருங்க அந்த தூப வர்க்கம், வெள்ளை போலம் எல்லாம் கொண்டு போய் வைத்து அங்க என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறாங்க. எப்படிங்க? ஆண்டவர் இத்தனை 1000 கிலோமீட்டர் நடந்து போய் ஆண்டவர் பணிந்து கொண்டாங்க. அடுத்து பாருங்க, தேவ தூதனால் அப்படியே புரிஞ்சுக்க எச்சரிக்கப்பட்டு அவங்க எகிப்துல போய் 12 வருடம் இருந்தாங்க. பாத்தீங்களா? இந்த 3 சாஸ்திரிகளும் கொண்டு போய் வைத்த அந்த இயேசுவுக்காக கொடுத்த அந்த பரிசு பொருட்களை விற்றுதான் அங்க யோசேப்பு மரியாவும் அந்த 12 வருஷமாக எகிப்துல தன்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவர்களாக ஆண்டவரை தேடுகிற காரியத்திலே நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க, ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியமா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட ஆண்டவரை தேடுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சில வேத வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த சாஸ்திரிகள் தூரத்தை பார்க்காதபடி, கால சூழ்நிலைகளை பார்க்காதபடி, போக்குவரத்தை பார்க்காதபடி, பகல் என்றும் இரவென்றும் பார்க்காதபடி ஆண்டவரை தேடி போய் அவர்களை ஆண்டவரை பணிந்து கொண்டது போல நாம் காலங்களை பார்க்காதபடி, தூரங்களை பார்க்காதபடி, இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது உண்மையாய் ஆண்டவர் ஆராதிக்கணும். உண்மையுள்ள ஆராதனைக்கு போலி ஆராதனைக்கு வித்தியாசம் இருக்கு. உண்மையுள்ள ஆராதனைகள் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, சாஸ்திரிகளை போல இருப்பாங்க. சார்ந்து போக ரோடே சரியில்லை, எப்படி நடந்து போறது சொன்னாங்களா? அவங்க ஏதோ ஒரு ஏறாப்படினால தான் ஏறி போய் சல்லுன்னு இறங்கிடலாம். எவ்வளவு நாளுக்கு நடந்து போறது அப்படி அவங்க சொன்னாங்களா? இதுதான் உண்மையான ஆராதனை. கரெக்டா 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறோம்னா 7:50 எங்க இருக்கணும்? சபையில் இருக்கணும். அதற்கு முன்பாக மலகால் மண்டி போட்டு, ஏசப்பா என்னோட இன்னைக்கு இடப்படுங்க, நான் உங்களை ஆராதிக்கிறேன், என்னுடைய ஆராதனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க பிரசன்ஸை நான் அனுபவிக்கணும், உங்க தொடுதலை நான் அனுபவிக்கணும், என்னை இங்கிருந்து ஆசீர்வதிச்சு என்னை அனுப்புங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போறதுக்காக நான் வரேன். ஒரு ஆரம்ப சபத்துக்கு முன்பாக ஒரு முழங்கால் மண்டிட்டு இந்த ஊழியத்துக்காக, இந்த திருச்சபைக்காக, இங்க சுற்றி இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கப்படும்படியாக தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு ஆராதனைக்கு ஆயத்தமாகி ஆராதனையில ஆரம்ப ஜபத்தை கடைசி வரைக்கும் கலந்துக்கிட்டா அது ஒரு நல்ல ஆராதனை. இன்னைக்கு அநேக விஷயங்கள் இந்த செய்தி கேட்க நீங்க மாற்றங்களை கொண்டு வாங்க. உண்மையா ஆண்டவர் நேசிங்க, உண்மையா ஆராதனை செய்யுங்க, உண்மையா ஆண்டவரை கேளுங்க, அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஒரு திருமணத்துல போய் 5:30 மணிக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். பனி ஒரே பனியா இருக்குதுங்க, அப்படியெல்லாம் பாக்குறது இல்ல. மழை வந்துருச்சுன்னு பாக்குறது இல்ல. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் போலாமே அப்படின்ட்டு பாக்குறது இல்ல. ஆனா ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு இடத்தை கொடுத்துருக்கிறோம் கொஞ்சம் யோசிங்க. இந்த நாள்ல நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிக்கணும், உண்மையா ஆராதிக்கணும். ஏன்னா அவர் உங்க வாழ்க்கையில வந்த நோக்கம் அப்பதான் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வந்திருக்கிற நோக்கம்
நிறைவேறணும்னா நீங்க உண்மையாகவுமே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக, ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில வந்த நோக்கம் நிறைவேறும். ஆமென் சொல்லுமே. நம்ம அநேகர் என்ன தெரியுங்களா பண்ணுகிறோம், நம்ம விருப்பத்தை செய்யறதுக்கு அவருடைய ஏராளமான காரியங்களை அடிக்க வைக்கிறோம். ஆனா ஆண்டவரே, உன் விருப்பத்தின்படி என்னை நடத்துங்க, உன் விருப்பத்தின்படி நான் வாழ்றேன், நான் எப்படி வாழணும்னு என்னை கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீங்க ஆண்டவரை தேடி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விருப்பத்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன விரும்புறார் அப்படிங்கிறத நாம கவனிக்க தவறிடும். அப்ப நம்ம விருப்பத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அதே போல ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதையும் நாம் செய்யணும். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களா நாம் இருக்கணும். ஆமென். இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த நோக்கம் பூரணமாய் பரிபூரணமாய் நிறைவடையும். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமா நடப்பேன். ஆண்டவருடைய நோக்கம் பூரணமாய் என் வாழ்வில் நிறைவேற நான் விட்டுக் கொடுப்பேன். ஆமென் சொல்லுமே. அடுத்து பாருங்க, சங்கீதம் 122வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவரோடு கூட ஒரு உண்மையான ஒரு ஆராதனை நாம் செய்வோம் என்றால், உண்மையாக ஆண்டவரை தேடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இதிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். பாருங்க, அப்போ ஆலய ஆராதனையை விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு இந்த செய்தி ஆன்லைன்ல அநேகர் பார்க்கறீங்க. நீங்க போகிற திருச்சபைக்கு ஆராதனை நீங்க விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு கூட ஒருவேளை மற்ற திருச்சபைக்கு போகிறவர்களுக்கு வந்திருக்கலாம் போகிறவர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலை நடந்தாலும் ஆராதனை நீங்க தவற விடவே கூடாது. மறுபடியும் படிங்க சிஸ்டர். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைறீங்க? உங்க அம்மாவோ அல்லது அப்பாவோ அல்லது உங்க மனைவியோ உங்களுடைய கணவனோ ஆலயத்துக்கு போரான்னு கூப்பிடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மகிழ்ச்சி இருக்கா? உண்மையா ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம வரும்போது நமக்கு மகிழ்ச்சியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா, மகிழ்ச்சி உண்டாக்குகிறார். ஆமென் சொல்லுமே. அப்ப ஆலய ஆராதனையில கலந்து கொள்ளும்போது கடந்த வாரத்துல தியானித்தோம் வாரம் பண்டிகை, அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. வேதத்தில் இருக்குது. என்னங்க? வேதத்தில் இருக்குது பாருங்க, வார பண்டிகை அப்படிங்கிற மாதிரி. அப்ப வாரம் ஆலய ஆராதனையில நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது மிகுந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அப்ப ஆலய ஆராதனை கலந்து கொள்ளும் போதுதான் நீங்க மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாக இருக்க முடியும். ஆமென். ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை? ஆண்டவரை விட்டுட்டு தூரமா இருக்கிறோம், நல்ல ஐக்கியம் இல்லாம இருக்கிறோம், அதனால சமாதானத்தை இழந்து போயிடும், சந்தோஷத்தை இழந்து போயிடும். ஆனா ஆண்டவரோடு கூட நெருக்கமுள்ள ஒரு வாழ்வு, ஐக்கியமான ஒரு வாழ்வு வாழும்போது நீங்க எப்பொழுதுமே மிகுந்த மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆலயம் ஞாயிறு ஆராதனை என்றாலே அல்லது உங்கள் போதகர் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விசேஷத்தை நிகழ்ச்சி கூட்டம் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தில் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாதுங்க. பாஸ்டர்கள், உங்கள் பாஸ்டர்களை நீங்க வருத்தி கொள்ளாதீங்க. நீங்க ஆர்வமா சந்தோஷமா இருப்பாங்க, மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென் சொல்லுமே. அடுத்தது பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பாருங்க இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்கள் அப்படின்னா எப்படி வாழணும், எதற்காக ஆண்டவர் நம்ம இந்த பூமியில படைத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும், எப்படி வாங்க நித்திய ஜீவனை நாம் பெற்று அனுபவிக்க முடியும் என்ற அந்த ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. பாருங்க, அப்போ உங்கள் ஊழியக்காரர்
ஊழியக்காரர்கள் மூலமாக அல்லது இங்கே இன்றைக்கு கேட்கிறீர்கள், அநேக காரியங்களை கேட்கிறீர்கள். யார் இது தெரியப்படுத்துகிறார்? ஆவியான தேவன் தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவேன். அப்ப ஆலயத்துக்கு போனாதான், ஆராதனை கலந்து கொண்டாதான், ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருந்தாதான், நாம் உண்மையிலேயே கர்த்தரை ஆராதித்தாதான் அந்த ஜீவ மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, உங்களுடைய சமூகத்தில் பூரண, பாருங்க படி சிஸ்டர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லுமே. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல பாருங்க பரிபூரண ஆனந்தமும், அவர் பாருங்க நித்திய பேரின்பம். பேரின்பம், எல்லையில்லாத அன்பம், இன்பம். அல்லேலூயா. அப்பனா எப்பொழுதுமே மகிழ்ச்சி. என் மகிழ்ச்சியை ஒரு சத்துரும் ஒரு மனிதனும் என்னை விட்டு எடுத்து போட முடியாது என்று நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தூரத்தை பார்க்காதீங்க. சில வேளையில நீங்க உங்களுடைய வேலை தொழில் நிமித்தமாக நீங்க இரவு 12 மணி கூட படுக்கலாம், 1 மணி கூட படுக்கலாம். ஆனால் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறவரா இருக்கிறார். அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம். அல்லேலூயா. யாருமே அவர் கொடுக்கிற ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு ஆனந்தத்தை வேற ஒருவரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நாம் தேட வேண்டும். ஆமென் சொல்லுமே. பாருங்க, எல்லா மனிதர்களும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக நற்செய்தி. என்ன நற்செய்தி தெரியுங்களா? அவர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார். பரிபூரண ஆனந்தத்தை நமக்கு தருகிறார். நித்திய பேரின்பம் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுமே. பாருங்க, உங்க முகத்தெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, எவ்வளவு ஆனந்தமா ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். பாருங்க, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். பரிபூரண ஆனந்தம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென் சொல்லுமே. நித்திய பேரின்பம். ஆமென் சொல்லுமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அனுதினம் தேடுங்கள். பக்கத்தில் பாருங்க, அவர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அல்லேலூயா. இதற்காக ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவன் கோடி கோடியே பணம் வச்சிருக்கலாங்க, ஏராளமான பிராப்தி இருக்கலாம். ஆனா உங்களை மாதிரி சந்தோஷமா அவங்களால இருக்க முடியாது. அதெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் தானியம் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒரு ரூபா, 10 ரூபா இல்லாம கூட இருக்கலாம், ஒரு 10 ரூபா இல்லாம கூட இருக்கலாம், அல்லது ஒரு சொந்த நிலமோ வீடே இல்லாத நிலையில கூட நீங்க வாழலாம். ஆனா உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், சமாதானம் அவங்களுக்கு இருக்கலாம். இதற்காக தான் இயேசு நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுமே. பாருங்க, அவர்கள் தானியம் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். ஆமென் சொல்லுமே. நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் வைங்க. தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர். அதற்காக இந்த பூமியில பிறந்தார். ஆமென் சொல்லுமே. அடுத்து சங்கீதம் 122வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 122. சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. மறுபடியும் இருக்க படிங்களே, மறுபடி படிங்களே. ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. பாருங்க, அப்படின்னு என்ன அர்த்தங்க? உங்க வீடு எப்பொழுதுமே உங்க மதில் உங்களை சுற்றிலும் மிகுந்த சமாதானம். ஆமென். சமாதானமும் சுகமும் இருப்பதாக. வாதம் கூடாது, அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இப்படிப்பட்ட ஒரு வீட்டை சமாதானத்தோடு சுகத்தோடு வைத்திருக்கிறவர் ஆண்டவர். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும், உங்க
உங்க வீட்டுல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஆமென் சொல்லுமே. நீங்க சுகமா இருப்பீங்க. உங்க வீடு சமாதானமாக இருக்க நீங்க காண்பீர்கள். ஆமென் சொல்லுமே. ஆகவே நீங்க ஒரு நல்ல ஒரு ஆராதனை, உண்மையாய் ஆண்டவரை ஆராதிங்க, உண்மையாய் ஆண்டவரை தேடுங்க. இன்னைக்கு இப்பொழுது நாம் தியானித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆமென் சொல்லுமே. நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம், எழுந்து நின்று ஜெபிப்போம், எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் உங்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். உங்களுக்கு பல நன்மைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென் சொல்லுமே. எப்பொழுதுமே உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். உங்களை போதிக்கிறவராக இருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. பரிபூரண ஆனந்தத்தை, பேர் இன்பத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரும்படியாக இந்த பூமியிலே அவர் பிறந்திருக்கிறார். அதிக சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, மகிழ்ச்சி அடையும்படியாக ஆண்டவர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானமும் சுகமும் உண்டாகும். ஆமென் சொல்லுமே. அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம், சந்திக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் பிறந்த ஆண்டவரே, எங்கள் மீட்பர், எங்கள் ரட்சகராகிய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பிறந்த அந்த பிறப்பினாலே ஆண்டவரே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட கொண்டாடும்படியாக எங்களுக்கு பாராட்ட தருணத்திற்காக, இந்த தயவிற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை தேடும் போது, உங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும் போது, உங்களுடைய அன்பிலே நாங்கள் வளரும் போது, எங்கள் வாழ்க்கையில என்னவெல்லாம் நன்மை என்று இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு ஏராளமான காரியங்களை எங்களை கற்றுக் கொடுத்தீங்க. பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுங்க. உங்களுடைய சமாதானம் ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில் இன்றைக்கு அவர்களுக்கு ரட்சிப்பு தேவையோ, ஒரு சமாதானம் தேவையோ, சந்தோஷம் தேவையோ, ஆண்டவர் அதை இந்த நாளில் அருளி செய்யணுமா நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நல்ல சுகம், ஆரோக்கியம், பலன் ஆண்டவரே அவர்களுக்கு உண்டாயிருக்கிறோமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மகிமையான காரியங்களை செய்யுங்க. செய்கிற தொழில், வேலை, வியாபாரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லாம் கடந்து கர்த்தர் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, நல்ல சுகத்தை தாங்க, வாழ வயதை தாங்க, காணா மிருகத்துக்கு ஒத்த பலனவர்களுக்கு உண்டாகணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, ஒரு அநேகருக்கு உம்மை அறிவிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிற தொழில், வேலை, வியாபாரங்களிலே இப்படி ஆசீர்வாதம் இருக்கட்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்குள் ஆண்டவரே உம்முடைய அன்பு அதிகமாய் ஊற்றப்படுவதாக. எல்லா கசப்பு, வெறுப்புகள், பிரிவினைகள் மாறணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமா இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.